ஏன் சித்தா டாக்டர்ஸ் பேஷண்ட்டுக்கு ஆயில் பாத் ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னு தெரியுமா? நீங்க நினைக்கிற மாதிரி ஆயில் பாத்னா தலைக்கு டெய்லி தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது கிடையாதுங்க. வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்ம தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடம்பு ஃபுல்லாகவே நல்லெண்ணெய் ஆர் மெடிக்கேட்டட் ஆயில் தேய்ச்சி தலை முழுகிறது தான் ஆயில் பாத்னு சொல்லுவோம். இது ஜஸ்ட் பாடி ஹீட்டை கம்மி பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை, நம்மளோட பாடியை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காகவும் நம்ம ஆயில் பாத் எடுக்க சொல்லுவோம். ஆயில் பாத் எடுக்கிறதுனால நம்ம உடம்புல வாதம், பித்தம், கபம் இது மூணும் இம்பேலன்ஸ்டாக இருந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ணி அதை ரெடியூஸ் பண்ணும். பெட்டர் ஸ்லீப் சைக்கிளை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணும். உங்கள் பாடியை நல்லா ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக வச்சுக்கும். இதுக்காக தான் நம்ம ஆயில் பாத் எடுக்க சொல்லுவோம். இங்கே நம்மள நிறைய பேர் ஆயில் பாத்தை ஸ்கிப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா மாடர்ன் லைஃப் ஸ்டைல் ஆகிடுச்சு, டைம் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் தான் எதிர்பார்க்குறோம். டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறது சீக்ரெட் மட்டும் இல்லைங்க, நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஒரு டெய்லி ஹேபிட்ஸ் தான். அவங்க ஹெல்த்தியாக இருந்ததுக்கு அதுவுமே ஒரு ரீசன் தான். இப்போ அதோட டிஃபரன்ஸ் என்னன்னா, நம்ம முன்னோர்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணாங்க, நாம வந்து இப்போ ஸ்கிப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க கடைசியாக எப்போ ஆயில் பாத் எடுத்தீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோல ஆயில் பாத் எடுக்கிறப்போ என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரி ஆயில்ஸ் யூஸ் பண்ணணும் அண்ட் என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றேன். ஸோ மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.